டெய்லி ஷேவ் பண்ணுவார். ஆனால் அதிலேயே தான் பண்ணுறார். அதை தூக்கி மாற்றி போட மாட்டார். போட்டுட்டு ஒரு புது ப்ரஷ்ஷை வாங்க மாட்டார். அப்படி ஒருத்தர் இருக்கார். இதுக்கு பேர் என்னன்னா கஞ்சன். தனக்கு தானே வாங்கிக்க போகிறாரு. ஒருத்தர் யூஸ் பண்ண ப்ரஷ் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போகிறாரு, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தனக்கே செய்து கொள்ளாதவர்களுக்கு பேர் கருமின்னு பேர். சரியா? கஞ்சனோட கருமி ரொம்ப மட்டமான அர்த்தம். எச்ச கையால் காக்காவை கூட ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் இது. இப்போ கூட அமாவாசை வந்தது, அப்போ கூட ஒரு ஜோக் பண்ணேன் நான். நீ வைக்காத காக்காவுக்கு, நீ வை அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நீ வச்சா காக்கா கூட வராதுன்னுவேன். அவங்களோட எண்ணம் அந்த மாதிரி. கருமித்தனமாக இருக்கிறவங்க, கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க வைக்கிறதுக்கு காக்கா கூட வராதுன்ற மாதிரி நம்ம ஒரு ஜோக்குக்காக சொன்னோம். அதில் இதெல்லாம் எங்கள் வேதத்தில் சொல்லப்படல, நம்மளாம் சொல்கிறது. இந்த பழமொழி இருக்குது, எச்ச கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டான் அப்படின்னு. போகணும் ஒதுனாக்கா கையிலேருந்து சாப்பாடு தெரிச்சிருமா, அது வேஸ்ட்டாக போய்டும்ன்ட்டு அப்படி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கஞ்சன் வேறு, கருமி வேறு. சிக்கனம்னா இருக்கணும் கரெக்டாக. அவசியமானதுக்கு செலவு பண்ணுவாங்க, அவங்கள பேர் சிக்கனன்னு சொல்லுவாங்க. ஆடம்பரமான செலவாளி, ஊதாரி அப்படின்னு 2 வகை இருக்குது. நம்மளுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, மணி மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஞாபகம் வருது. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளாத வீடியோவாக இருக்கும், நீங்கள் முழுசாக பார்க்கலாம். கடைசியாக பின்னாடி இதெல்லாமே நான் சொல்ல போகிறேன். மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எதுனா நெசசிட்டி, எமர்ஜென்சி. நமக்கு ஒரு பணத்துக்காக ஒரு 1000 ரூபா எடுத்து கேஸுக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க வீட்டில். அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்கும். இப்போ முட்டாளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் போய் ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா, அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்வாங்க. ஏன் அந்த கேஸ் காசு தான் எடுத்து போய் வாங்குறது? எமர்ஜென்சி காசு எமர்ஜென்சிக்குன்னா எதை வேணாலும் எடுக்கலாம். கேஸுக்கு அப்புறமா அரேஞ்ச் பண்ணி கூட வைக்கலாம்ல. இப்போ இதை வாங்கி போய் தான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணுமா என்ன? ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரியாரிட்டி போடணும் எமர்ஜென்சிக்கு அப்படின்னு. அப்புறமா நெசசிட்டி, அப்புறம் என்ன சொல்கிற, அவசியம், அத்தியாவசியம், தேவை, தேவையில்லாத, வீணான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 லிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த மாதிரியான இதை போட்டு நம்ம வச்சுக்கணும். இதில் நேரத்தை செலவு பண்ணுறது, உறவுகளில் பணத்தை, எல்லாத்தையும் இந்த அடிப்படையில் தான் நம்ம பயன்படுத்தணும். சில பேர் கூட பேசுறது நமக்கு வீணாக இருக்கலாம், சில பேர்கிட்ட நம்ம பேசுறது நமக்கு பயனுள்ளதாகும். சில பேரோட நட்பு அது அவசியமான நட்பாக இருக்கும், சில பேரோட நட்பு நமக்கு அனாவசியமான நட்பாக இருக்கும், சில பேரோட நட்பு நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கான நட்பாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ப்ரியாரிட்டிகளை பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஒரு சினிமாவுக்கு போகிறோம், அது கேளிக்கை. அதை நம்ம எங்கே எமர்ஜென்சியில் எழுதுமா, அல்லது அவசரத்தில் எழுதுமா, அல்லது அத்தியாவசியமா, அல்லது அது தேவையா, அல்லது அது ஆடம்பரமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணணும். புரியுதுங்களா?